தற்போதைய அண்மை செய்தி அரசு உதவி பெறும் பள்ளி இசை ஆசிரியரிடம் வசூலிக்கப்பட்ட கூடுதல் ஊதியத்தை திருப்பிக் கொடுக்கும்படி தனி நீதிபதி உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் ஊதியத்தை ரத்து செய்ய தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அரசு உதவி பெறும் பள்ளி இசை ஆசிரியரிடம் வசூலிக்கப்பட்ட கூடுதல் ஊதியத்தை திருப்பிக் கொடுக்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அரசு உதவி பெறும் பள்ளியில் இசையாசிரியராக பணிபுரிந்து வருவருடைய ஆசிரியரிடம் கூடுதலாக ஊதியத்தை பெற்ற வழக்கில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள கல்யாண மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இசை ஆசிரியராக பணியாற்றி வருபவர் ஹேமலதா. 6வது ஊதிய குழு பரிந்துரையின்படி 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அவருக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டது. ஆனால் 2009 ஜூன் முதல் 2015ஆம் ஆண்டு மார்ச் வரை அதிக ஊதியம் வழங்கியதாக கூறி 2,60,154 ரூபாயை திரும்ப வசூலிப்பது 2017ஆம் ஆண்டு ஜனவரியில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவின் அடிப்படையில் 2,60,154 ரூபாயை ஆசிரியர் ஹேமலதா செலுத்தியிருந்தார். 3 ஆண்டுகளுக்கு பின்னர் 2020ஆம் ஆண்டு தன்னிடம் தவறுதலாக ஊதியம் பிடித்தம் செய்யப்பட்டதாக கூறி ஹேமலதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த வழக்கு விசாரித்த நீதிபதி அவர்கள் பிடித்தம் செய்த ஊதியத்தை திருப்பிக் கொடுக்கும்படி உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவை எதிர்த்து தமிழக காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி திரு கிருஷ்ணகுமார் அமர்வு கடந்த 2014ஆம் ஆண்டே கூடுதல் ஊதிய தொகையை திருப்பி செலுத்திய மனுதாரர் 3 ஆண்டுகளுக்கு பின் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக கூறி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் அரசு உதவி பெறும் பள்ளி இசையாசிரியரிடம் வசூலிக்கப்பட்ட கூடுதல் ஊதியமாக 2,60,154 ரூபாயை திருப்பி கொடுக்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.